வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஒரு வழியா அதிமுக அணிகள் இணைஞ்சிருச்சு. நாளை நமதை பாட்டு மாதிரி ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த பாட்டு பாடி அதிமுக வலுவாயிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் எடப்பாடி பக்கத்துல லீமா ரோஸ்னு ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அவங்க எந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்தாங்களா, ஜெயலலிதா காலத்துல இருந்தாங்களா, அட்லீஸ்ட் எடப்பாடியினுடைய தொடக்க காலத்துல இருந்தாங்களா, அவருடைய ஆட்சியினுடைய தொடக்க காலத்துல இருந்தாங்களா, எப்போ வந்தாங்க, எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எப்போ கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி பிரிவின் போது பக்கத்துல நிக்கிறாங்க, இணைப்பின் போதும் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப இவங்க யார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா? அதிமுக பிளவின் போதும் முதலா நிக்கிறாங்க, சேரும் போதும் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. ஆதவர்ஜுனா விஜய் கட்சியில இருக்காரு. லீமா ரோஸ் இவங்க எடப்பாடி டீமு, வேலுமணி டீமு, எஸ்வி யார் எந்த டீமா இருந்தாலும் அதிமுகவில் இப்போ நடுநாயகமா இருக்கிறாங்க. ஆனா கட்சியில அவங்க இப்பதான் சேர்ந்தாங்க. அப்ப இது என்ன நடக்குது? அதிமுக ஒண்ணு சேர்ந்துருச்சு, ஓகே. எஸ்வி சண்முகம் கூட, சிவி சண்முகம் கூட எனக்கு தெரிஞ்சு சேர்ந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். இப்ப அவருக்கு வேற வழி இல்லையே. இப்ப அவருக்கு எம்எல்ஏ பதவி காப்பாற்றப்பட்டிருக்கும். ஏன்னா போய் இப்ப வேலுமணி வந்து கொடுத்ததுல 25 எம்எல்ஏதையும் அந்த மனுக்களை திரும்ப பெற்றுட்டார் எடப்பாடி. அவங்கள இது பண்ணிக்க வேணாம், விடுங்க, நம்ம பசங்க தான் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துட்டாங்க. ஒரே ஃபேமிலி, எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சேர்ந்துட்டாங்க. அதனால அவருக்கு வேற சாய்ஸ் இல்லை. பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போய் நிக்க போறாருனாலுமே அது அந்த அளவுக்கு மரியாதையா இருக்காது. ஒரு மாதிரி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இவர் போனது. விஜய்க்கு எடப்பாடி நான் ஏற்கனவே கடந்த வீடியோல சொன்ன மாதிரி ஒரு செக்கு தான். இனி எந்த எம்எல்ஏவும் இழுக்க முடியாது, நாங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். நீ எம்எல்ஏ பதவி இழந்துட்டு நீ நின்று ஜெயிக்க வைக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இப்ப டெல்லிக்கு போயிருக்காரு விஜய். டெல்லிக்கு பொதுவாக முதலமைச்சர்கள் போனா என்னென்ன மாதிரி பேசுவாங்க, என்னென்ன மாதிரி வைப்பாங்கன்னா, நம்ம கடந்த காலத்துல இப்ப என்ன கேட்கணும் அப்படின்னா, பாரதிய ஜனதா ஆட்சியில் மாநில உரிமைகள் என்பது டோட்டலா அடி வாங்கியிருக்கு. மாநில உரிமை, மாநில மொழி, மாநில உணர்வு, நம்மளுடைய நீராடும் கடலோடத்துல இருந்து தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகின்ற வேலையில் பாஜக பண்ணுது. வந்தே மாதரம் பண்ணப்ப விஜய் என்ன பண்ணாரு? அவர் ஸ்ட்ரைட்டா தான் நிக்கிறாரு. அப்படியே அந்த பாட்டு பாடாம நிக்கிறாரு. வந்தே மாதரம் எப்படி பாடுறீங்கன்னு அவர் கேட்டிருக்கணும். RN ரவியை வந்து ஏன் தமிழ்நாடு சட்டசபை வந்து அன்னைக்கு விமர்சனம் பண்ணுச்சு RN ரவிட்ட? ஆனா இங்க வந்து ஆளுநர் பண்ணும்போது விஜய் அமைதியா இருக்காரு. இது அங்கேயே அந்த விமர்சனம் ஆச்சு. வந்தே மாதரம் பண்ணும்போது பண்ண PMC இதுல நீங்க கையெழுத்து போடணும், நீங்க அதை ஆதரிக்கணும்னு RSS அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி அமைப்பு கொண்டு வந்து பேசின போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டாரு, முதலமைச்சர் வந்து எங்களுடைய விஷயங்களை நான் வந்து கலந்து ஆலோசிக்கிறேன், அதை பரிந்துரை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னாரு, எங்களுக்கு நம்பிக்கை தரும் விதமா சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு RSS மாணவர் அமைப்பை பார்த்திருக்கீங்க. விவசாயிகள் போராடுறாங்க, பாக்குறது இல்ல. மின்வெட்டுக்கு மக்கள் குரல் கொடுக்குறாங்க, போராடுறது இல்ல, போய் பாக்குறது இல்ல. கோவையில சிறுமி செத்து போச்சுன்னு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அந்த குழந்தைக்கான தாயோ குடும்பத்தையோ அந்த மக்களையோ நீங்க போய் பார்க்கல. ஆனா RSS காரங்க வேக வேகமா வந்து உங்களை பார்க்க முடியுது, அனுமதி கிடைக்குது. அப்ப இந்த மாதிரியான நேரத்துலதான் நீங்க பிரதமரை பார்க்க போறீங்க. பிரதமரை நீங்க பார்க்க போறீங்க. நான் ஒரு தமிழனா, ஊடகவியலானா சில கோரிக்கைகள் வைக்கிறேன். GST என்னாச்சு? செஸ் வரின்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அது என்னது? தமிழ்நாட்டுக்கு இது வர வேண்டிய நிலுவைத் தொகை கேட்டு வாங்கி தருவீங்களா? பேரிடர் நிவாரணத் தொகைன்னு ஒரு விஷயத்தையே அவங்க தருவது இல்லையே. வந்து பேரிடர் நிவாரணத் தொகை தூத்துக்குடியில புயல் வெள்ளத்தால பாதிக்கப்படும் போது நிர்மலா சீதாராமன் வந்து தட்டுல போடுங்க, உண்டியில போடாதீங்கன்னு சொன்னாங்களே, அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா? ஏன்னா நீங்க வந்து இப்ப ஆளுங்கட்சியா இல்லாதப்பயே நீங்க பாஜக பார்த்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்கவே இல்லை. இதெல்லாம் என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும்? இந்த மாதிரிலாம் கேட்ட கட்சி தான் திமுக. இந்த மாதிரி டெல்லியோட சண்டை போட்ட கட்சி தான் அதிமுக. ஜெயலலிதா இருந்தப்ப, அதிமுகனா ஜெயலலிதா இருந்தப்ப அவங்க இந்த மாதிரி தேசிய வளர்ச்சி கழக குழு ஒரு மீட்டிங் நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அதிக நேரம் தரலைன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சவங்க ஜெயலலிதா அம்மையார். அப்ப நான் டெல்லியில தான் இருந்தேன். அப்பயே நாங்க மைக்கு போட்டு மேடத்துல கேட்டோம். ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்போ ஓப்பனா மன்மோகன் சிங் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, காங்கிரஸ் தமிழர்களை புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாங்க. டெல்லியில தமிழ்நாடு பவன்லயும் கொடுத்தாங்க, அந்த மீட்டிங்ல இருந்து வெளியே வரப்பையும் கொடுத்தாங்க. அப்ப இப்படியெல்லாம் வரலாறு கொண்டது தமிழ்நாடு முதலமைச்சர்களும் டெல்லி சந்திப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போறாங்கன்னா அங்க வந்து ஒரு கோரிக்கை, ஒரு சமர், இதெல்லாம் இங்க செஞ்சாகணும்னு பேசியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து டெல்லியோட ரொம்ப அனுசரிச்சு போனாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரே கூட ஈழ பிரச்சனையில் வந்து ராஜீவ்காந்திக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் வந்து 5 கோடி ரூபாய் தனியா கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் உண்டு. மண்ணெண்ணெய்க்காக கடைசியில போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் எம்ஜிஆரே பண்ணாங்க. எம்ஜிஆர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, டெல்லியோட அனுசரிச்சு போனாருங்குவாங்க. அவரே கடைசி காலத்தில் போராட்டம் செய்த வரலாறும் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு வந்து மாநில உரிமைகள் முற்றிலுமாக அளிக்கின்ற வேலையை பாஜக செய்யும் போது விஜய் மிகப்பெரிய ஹீரோவா இருக்கணும். படத்துல ஹீரோவா வருவார்ல மக்களுக்காக, அந்த மாதிரி ஹீரோவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் மோடியிடம் எங்களுக்கு இது வேணும்,
அப்படிங்கணும். பிஎம்ஸ்டி இதை நீ கையெழுத்து போடுங்கிற நெருக்கம் தான் ஸ்டாலின் காலத்துல இருந்து கொடுக்குறாங்க. அது திமுக அரசு செய்யவே இல்லை. இப்ப விஜய் அரசு வந்திருக்கு, தாவேக அரசு வந்திருக்கு, இதுக்கு கையெழுத்து போடுமா? உங்க அமைச்சர்கள் எல்லாம் RSS ஐடியாலஜி உள்ளவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து இந்தியிலேயே பைட்டு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நபர்களை வைத்துக்கொண்டு இந்திய எதிர்ப்பை நீங்க செய்வீங்களா? செய்யணும். உங்க ஐடியாலஜி இங்க முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பண்ணீங்க. உங்களுக்கு இந்தி திணிப்பு, இந்திய எதிர்ப்பு குறித்து என்ன கருத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுவரை எனக்கு கலைஞருடைய கருத்து எனக்கு தெரியும், எம்ஜிஆருடைய கருத்து, ஜெயலலிதாமையார் கருத்து, ஸ்டாலின் அவர்கள் கருத்து, எடப்பாடி அவர்கள் கருத்து கூட எனக்கு தெரியும். நீங்க என்ன அழுத்தம் மத்திய அரசு கொடுக்க போறீங்க? இந்த சும்மா இணக்கமா போறோம் அப்படி இணக்கமா போறோம்னா எடப்பாடி அவர்கள் இணக்கமா தான் இருந்தாங்க, நிதிஷ்குமார் இணக்கமா தான் இருந்தாரு, நம்ம சந்திரபாபு நாயுடு இப்ப இணக்கமாவே ஆயிட்டாரு, மாஞ்சின்னு ஒருத்தர் இணக்கமா இருந்தாரு. இந்த இணக்கமா இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியும். ஆகவே பாஜக ஆட்சி இங்க ஏற்கனவே வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுல. இப்ப இடதுசாரிகளாம் அந்த அடிப்படையில தான் உங்களை ஆதரிக்கிறாங்க. ஆனா நீங்க இடதுசாரிகளை வச்சுக்கிட்டே அதிமுக இருந்து பல 4 பேர் ராஜினாமா செய்ய வச்சு உங்களுக்கு இப்ப அவை பெரும்பான்மை உறுதியாயிருச்சு. இடதுசாரிகள் 4 பேர் போனாலும் பிரச்சனை இல்லைங்கிற ரேஞ்சுக்கு விஜய் வந்து இப்ப சூப்பராயிருச்சு. ஃப்ளோர் டெஸ்ட் வச்சா பிரச்சனை கிடையாது இப்ப. ஏன்னா இப்ப கிடையாது, எம்எல்ஏக்கள் தான் கிடையாது, 4 எம்எல்ஏக்கள். சோ அதுதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு தான் இடதுசாரிகள் ஆதரவு தர்றாங்கல்ல, அவங்க ஆதரவு கொடுத்தாலும் நீங்க ஏன் பாஜக தரப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த ஏடிஎம்கேங்கிறது பாஜகவோட தானே இப்போ வரைக்கும் கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப அந்த எம்எல்ஏக்கள் வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? மோடி பிரதமர் ஆகணும், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சு வெற்றி பெற்ற நபர்கள் உங்களுக்கு வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்ப இடதுசாரிகள்னா பிஎம்ஸ்டி, இந்தி திணிப்பு, மதவாதம், இதுக்கு எதிர்ப்பு தந்துகிட்டே இருப்பாங்க, இதுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தானே உங்களுடைய நோக்கம். அதானே உங்க இது, அதான பிரச்சனையா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிஜேபி அல்லாத கட்சி, அப்படி பிஜேபி எதிர்க்கின்ற கட்சிங்கிற முகமும் வேணும், அதே சமயம் பிஜேபியை பகிச்சுக்காம மசோதாக்களையும் நிறைவேற்றணும். இந்த 2 வேலையும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகளை அமைச்சர்ல சேர்த்துட்டீங்க, அவங்க உங்களுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் வன்னியரசர்கள் பேசும்போது முழுக்க விஜய் கட்சிக்கு ஆதரவாக தான் பேசுறாரு. ஒரு எதிர்ப்பு எதுவுமே கிடையாது. சட்டம் ஒழுங்கே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் அவர் பேட்டி கொடுக்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ அப்ப அவர் வந்து தாவேகாவுக்கு முழுமையான இந்த அரசியல் ஒரு அங்கமாயிட்டார், உங்களோட கூட்டணியில உங்க அரசின் அங்கமாயிட்டார். இடதுசாரிகள் ஆதரவு தர்றாங்க, 4 பேர் தான். அந்த 4 பேரை நீங்க இந்த ராஜினாமா 4 பேரை வச்சு நீங்க ஈடுகட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு நினைச்சீங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எடப்பாடி வாங்க ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு எல்லாம் கேட்டு அங்க போயிட்டாங்க. மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பறிச்சிட்டாரு, பறிச்சு புது ஆளை போட்டாரு. இருந்தாலும் கூப்பிட்டு சரி கட்சி பதவி போயிருச்சு, எம்எல்ஏ பதவியாவது காப்பாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. உயர்மட்ட குழு இந்த மாதிரி அமைக்கணுங்கிறத பலர் வந்து கோரிக்கையா வச்சிருக்காங்க. இப்ப இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் காலத்திலேயே அதெல்லாம் செய்வாங்களாங்கிறது வேற. இப்ப விஜய்க்கு வந்து எம்எல்ஏக்கள் வந்து வேற யாரு? அடுத்தடுத்து ஒரு 10-15 பேருக்கு பிளான் பண்ணாருன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே எல்லாரும் அங்க போயிட்டாங்க. சோ இப்ப இந்த நிலையில் விஜய் போயிருக்கிறாரு. எப்படி இதை மெயின்டைன் பண்ணுவாரு? பாஜக மசோதாவை கொண்டு வந்துருவாரா? ஒரே நாடு ஒரே தேர்தல், பிஎம்ஸ்டி தான் பேசுறாங்க, மும்மொழி கொள்கை, ஜிஎஸ்டி பிரச்சனை, செஸ், இந்த மாதிரி நிறைய வரிகளை போடுவது, மாநில அரசுக்கு வந்து வரி வாங்குகிற வசூல் தன்மையே இல்லாம அவங்கள வந்து சக்தி இல்லாம ஆக்குறது, இதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போறாரு? என்ன மாதிரி? ஏன்னா அண்ணாமலையே இந்த பிஎம்ஸ்டியில அந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்திருக்கிறாரு. தனி கட்சி தொடங்க போறாரா என்னன்னு தெரியல. அப்ப விஜய் என்ன மாதிரி எதிர்ப்பாரு? தமிழ் உணர்வு, ஆள போறான் தமிழன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்திய எதிர்ப்பாரா, டெல்லி எதிர்ப்பாரா? அந்த மெர்சல் படத்துல டயலாக் வரும், ஒரு மதுராவாசி இல்ல மதுரவாசின்னு தேர்தல எல்லாரும் கைத்தட்டுறான். இந்த மாதிரி சென்டிமெண்ட் தமிழனுக்கு ரொம்ப முக்கியம். தமிழன்னு சொல்றாங்க, தமிழ்ல மதுரக்காரன்னு சொல்றாங்க, உசுருமுட்டிக்காரன்னு சொல்றாங்க, நம்ம ஊரு. இதை வந்து ஹீரோஸ் சினிமால நல்லா கேப்சர் பண்ணுவாங்க. அந்த ஊர் சென்டிமெண்ட், அந்த நிலம், பஞ்சாப்ல போய் தமிழை முறுக்குறது, இதெல்லாம் விரும்புவாங்க. அப்படிதான் மெர்சல் படத்தெல்லாம் கொண்டு வந்தீங்க நீங்க. ஸோ இப்போ நீங்க உண்மையிலே மெர்சல் பட ஹீரோவா இருக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. டெல்லிக்கு போறீங்க, பிரதமரை பாக்குறீங்க, அமித்ஷாவை பாக்குறீங்க, நிர்மலா சீதாராமனை பாக்குறீங்க. கடந்த காலம் யாருமே நமது மாநில உரிமைகளை நிறைவேற்றி இருந்தவங்க அல்ல. ஜிஎஸ்டி வரியால் என்ன பிரச்சனைன்னு பேசின பிஜேபி ஆதரவு ஹோட்டல் கோயம்புத்தூர்கார ஒருத்தரை வந்து என்ன பாடுபடுத்தினாங்க தெரியும். அடுத்த நிமிஷமே மண்டி போட வச்சு உட்கார வச்சாங்க, அப்படி மண்டி பம்மிக்கிட்டு. அவர் சாதாரண ஆள் கிடையாது, பாஜக ஆதரவாளர், இருந்தாலும் கோயம்புத்தூர்ல பெரிய ஒரு தொழிலதிபர். இப்ப இதையெல்லாம் உரிமைக்காக அப்புறம் மெர்சல் படமா ஏதோ ஒரு படத்துல வேட்டி கட்டிட்டு போய் இதுதான் என் அடையாளம் அப்படிங்குவீங்க. சோ எங்களுக்கு நீங்க வேட்டி கட்டுறது இதெல்லாம் முக்கியம் கிடையாது, மதுரைக்காரன் மீச முழுக்கிறது முக்கியம் கிடையாது. தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, மாநிலத்தின் உரிமைகளுக்காக மேகதாது பிரச்சனை வருது, என்ன சொல்ல போறீங்க? காங்கிரஸ் உங்களோட இருக்காங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்க இருக்கு, மேகதாதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதையெல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறதா எதிர்பார்ப்பு. திமுக செஞ்சுச்சா, அதிமுக செஞ்சுச்சானா, திமுக இதை செய்யலேன்னு சொல்லிதான் நீங்க பிரச்சாரம் செஞ்சீங்க. இதையெல்லாம் இவங்க செய்யல, நான் வந்தா சரி செய்வேன்னு சொன்னீங்க. சோ திமுக எதிர்ப்புங்கிறது பிரதான அரசியலா இருந்தாலும்
தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜகவை திட்டினாதான் ஓடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கெட்டையும் நீங்க நல்லா மார்க்கெட் பண்ணீங்க, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கீங்க. இப்ப மோடி எதிர்ப்பு செஞ்சாதான் நீங்க ஹீரோங்கிற கான்செப்ட் கண்டினியூ ஆகும். பாஜக எதிர்ப்பு, பாஜகவுடன் போராடி பெறுவது, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பெட்ரோல் டீசல் எல்லாமே கடுமையான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு ஒன்றிய அரசு எதிர்ப்பு. அப்படி பேசிதான் ஜெயலலிதா அம்மா ஹீரோ ஆனாங்க. மன்மோகன் சிங்கை மிரட்டினாங்க. வாஜ்பாயை 13 மாசத்துக்கு அப்புறம் நான் இப்போதாம நான் நிம்மதியா தூங்க முடியும்னு சொன்னாங்க, ஆதரவை வாபஸ் பண்ணி. சங்கராச்சாரியார் கைதப்போ அத்வானி ஃபோன் பண்ணா கூட ஃபோன் எடுத்து கீழே வைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான வேலைகள் செய்து டெல்லியினுடைய எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாமல் நான் தூக்கி எறிஞ்சுதான் பேசுவேன் பேசினால்தான் ஜெயலலிதா ஹீரோவா இருந்தாங்க தமிழ்நாட்டில். மம்தா பானர்ஜி அப்படி பாஜகவை எதிர்த்தனாலதான் ஹீரோவா இருந்தாங்க. ஸோ டெல்லியினுடைய அதிகார வர்க்கத்தை எதிர்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலினுடைய மரபணுவா இருக்கு. காமராஜரே உங்களுக்கு டெல்லியினுடைய தட்சிண பிரதேச திட்டத்தை எதிர்த்தாருங்க. டெல்லி கொண்டு வந்துருச்சுங்கிறதுக்காக அவர் ஆதரிக்கல. இந்திய திணிச்சப்ப கூட காமராஜர் நம்மளை காப்பாத்துவாருன்னு பெரியார் காமராஜரை நம்பினாரு. இருங்கப்பா, காமராஜர் வேணும்ப்பா நமக்கு. அது ஒரு முழுக்க சனாதன பார்ப்பன கட்சி காங்கிரஸ். அதுல நம்மால் ஒரு ஒடுக்கப்பட்டவர் ஒருத்தர் வந்திருக்காரு முதலமைச்சரா, பிரச்சனை பண்ணாதீங்க, காமராஜர் எப்படி இந்திய வரவிடாம காப்பாத்திடுவாரு அப்படின்னு பெரியார் காமராஜரை நம்பினார். அப்ப டெல்லி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டினுடைய பிரதான அரசியல். தமிழ்நாட்டுக்கான வரியை சுரண்டுவது அப்படிங்கிறது அண்ணா காலத்துல இருக்கு. அதனாலதான் அண்ணா வடவர் ஆதிக்கம் குறித்து பணத்தோட்டம்னு எழுதினார், ஆரியமாயே எழுதினார். அப்ப அண்ணாவை கொள்கை தலைவராக, பெரியாரை கொள்கை தலைவராக, காமராஜரை கொள்கை தலைவராக இப்படியெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள் இவர்கள் வழியில் நின்று டெல்லிக்கு எதிராக நின்று அவர் சமர் புரிவாரா, கோரிக்கைகளை நிறைவேற்றுவாரா? ஜெயலலிதா அம்மையார் மாதிரி கலைஞர் மாதிரி கேட்பாங்களா? கலைஞர் முதலமைச்சர் ஆக போறாருன்னு தெரிஞ்சுன்னா இந்திரா காந்தி சொன்னாங்களாம், கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சேன்னு. இதுதான் தமிழனுக்கு பெருமை. அறிஞர் அண்ணா இறந்த உடனே அடுத்து யார் ஆக போறான்னு கலைஞர் வராருன்னே இந்திரா காந்தி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவராச்சே அவரு. ஏன்னா கள்ளக்குடி போராட்டம், மும்முனை போராட்டம், நேருக்கு கருப்பு குடி காட்டினது, தமிழர்களை நான்சன்ஸ் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி போராடினது, இதையெல்லாம் 52லயே கலைஞர் பண்ணியிருக்காரு. அண்ணா அந்த திமுக அதிகாரத்துக்கு வராத திமுகவே இவ்வளவு பண்ணியிருக்கு. டெல்லிக்கு எதிரா, நேருவுக்கு எதிரா, காங்கிரஸுக்கு எதிரா, இந்திக்கு எதிரா. 65 62ல கள்ளக்குடி போராட்டம், 53ல 65ல இந்திய எதிர்ப்பு போராட்டம், உங்களுக்கு ஜெயில பாளையங்கோட்டை சிறை, இதையெல்லாம் காங்கிரஸ் கவனிக்குது. அப்ப கலைஞர் இவரா முதலமைச்சராக போறாருனோட விவகாரமான ஆளாச்சே அப்படின்னு இந்திரா காந்தி கேட்டதா ஒரு செய்தி உண்டு. இந்த நிலையில்தான் கலைஞர் வரலாறு. அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்சப்ப காங்கிரஸ்காரங்களாம் பதறினாங்க. ஒரு மாநிலத்துக்கு நாடுன்னு பேர் வைப்பீங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அதையெல்லாம் எதிர்த்து போராடிதான் அண்ணா வச்சாங்க. ஸோ இங்க தமிழ்நாடு தமிழர் உரிமை, இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த டெல்லி என்னைக்குமே ஏற்றுக்கிட்டது கிடையாது. நமக்கான 69% என்னென்ன அந்த மண்டல் கமிஷன் போராட்டம் வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பாடுபட்டோம். ஆனா இடபிள்யூஎஸ் 10%ங்கிறப்ப காங்கிரஸ், பிஜேபி, சிபிஎம் எல்லாம் உடனே ஓகே. ஆனா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறப்ப நம்ம 50 வருஷம் போராட வேண்டியது இருக்கு. அப்ப இதுதான் டெல்லி. பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கும் டெல்லி. எந்த கட்சியா இருந்தாலும் எதிராக தான் இருக்கும். அதுக்கு போராடிக்கிட்டே இருக்கும் நம்ம. அது யாரு? கலைஞர் காலம், அண்ணா காலம், எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம். அப்ப இடஒதுக்கீடு தேவைங்கிற உணர்வு வேணும். காவிரி பிரச்சனை இன்னைக்கு வரையும் தமிழனுக்கு நீதி கிடைச்சதே கிடையாது. தேசிய கட்சியில எல்லாம் கர்நாடகத்துக்கு சப்போர்ட்டா இருக்கும். முல்லை பெரியாறு எல்லா தேசிய கட்சியும் கேரளாவுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக டெல்லிக்கு எதிராக போராடி கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் இயல்பு, தமிழ்நாட்டின் அடையாளம். அதை பார்த்துதான் சித்தராமையாவும் இந்திய எதிர்ப்பு உணர்வு வந்துச்சு. மம்தா பானர்ஜியும் ராஜமன்னார் கமிட்டியை பார்த்து வியந்தாங்க. இப்படி இந்தியாவின் இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்துக்கும் முன்னுதாரணமா இருந்தது தமிழ்நாடு. திராவிட கட்சிகள், கலைஞர், பெரியார், அண்ணா, தொடர்ச்சியாக ஜெயலலிதா, எம்ஜிஆர் வரையும் அந்த தொடர்ச்சி இருந்தது. இப்ப இந்த தொடர்ச்சி தான் நான் அப்படின்னு விஜய் சொன்னார்னா, இந்த டெல்லி எதிர்ப்பு, இந்த பாஜக எதிர்ப்பை வீரியமுடன் செய்வாரா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இங்க முக்கியமா இருக்கு. மோடியை சந்திக்கிறாரு. அடுத்த திட்டம் என்ன, என்னென்ன அறிவிப்பு வரப்போகுது? மோடி அறிவிப்பாரா, விஜய் அறிவிப்பாரா? தமிழர்களுக்கு சாதகமா, பாஜகவுக்கு சாதகமா? பாஜக எப்படி விஜயை இயக்க போகுது, விஜய் எப்படி எதிர்த்து இயங்க போறாரு? எல்லாத்துக்கும் விடை காணும் விதமாக இந்த பிரதமர் மோடி, முதல்வர் விஜய் சந்திப்பு இருக்க போது. என்ன மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா எப்படியான ரிசல்ட் வரணுங்கிறத ஒரு பத்திரிகையாளரா, ஒரு தமிழரா என்னுடைய கோரிக்கைகளை, என்னுடைய எதிர்பார்ப்புகளை இந்த வீடியோ மூலம் நான் மக்கள்கிட்ட வச்சிட்டேன். இது போன்ற சட்டம், அரசியல், பொருளாதாரம், கல்வி போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.